ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ஓடிட்டுருக்க சண்டே ஸ்பெஷல் எபிசோட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 3லேருந்து 5 மணி வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்தது. இப்போ அந்த எபிசோட் வந்து ஒரு சின்ன நேர மாற்றம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த அந்த டைமில் டிக் 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 இந்த ரியாலிட்டி ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. 3 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த சண்டே ஸ்பெஷல் எபிசோட்ஸ் எல்லாம் இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா 4:30லேருந்து 6:30 வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆக போகுது. அஃபிஷியலான ப்ரமோவுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 4:30லேருந்து 6:30 வரைக்கும் சிறகடிக்க ஆசை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன ஒரு பியூட்டினா, ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரமோவும் வந்திருந்தது. சிறகடிக்க ஆசையில் ஹை வோல்டேஜான ட்ராக் ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நான் என்னென்னா ரோகிணியை பற்றின உண்மை வெளில வரும் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் மனோஜ் தான் மாட்டுறாரு. இங்கே மனோஜ் வந்து முத்துக்கிட்ட சிக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ப்ரமோ. என்னென்னா, அவங்க கடையில் வந்து சேல் பண்ண பொருள் வந்து கள்ள நோட்டு கொடுத்து வாங்கிட்டு போனதா, கள்ள நோட்டு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து அந்த பணத்தையும் பிடுங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து டீலருக்கு காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா கிட்ட வந்து கேட்குறாரு. அம்மா கிட்ட நகையை கேட்கும்போது அவங்க அம்மா வந்து மீனாவோட நகை எல்லாத்தையுமே கொடுத்து அதை வச்சு செலவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவர் வித்துடுறாரு அந்த நகையை, அம்மாக்கிட்டேயும் சொல்லலை. இந்த பக்கம் நம்ம முத்து வந்து அந்த நகையை கேட்குறாரு. மேலே வீடு கட்டுறதுக்கு அந்த நகையை வச்சு ஏதாவது செய்யலான்னு ஐடியா பண்ணுறாங்க போல இருக்கு. வந்து கேட்கும்போது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவள் எப்போ வேணால் கேட்பா, அதை போய் மூட்டுட்டு வந்துடு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அந்த நகையை நான் வித்துட்டேம்மா, வைக்கலை அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. பயங்கரமாக சிக்கியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி டூப்ளிகேட் நகை ஏதாவது எடுத்துகிட்டு வருவாங்களா? ஆனால் அதே மாதிரி அச்சஸ்லாம் செய்கிறது வந்து வாய்ப்பு கிடையாது. இன்னொரு பக்கம் இங்கே மீனாவோட நகை அப்படின்னும்போது இங்கே மனோஜ் இந்த மாதிரி வேலையை செஞ்சதுனால ரோகிணிக்குமே ரொம்ப இன்சல்ட்டிங்காக அசிங்கமாக இருக்க போகுது. நான் ரெஸ்ட் எடுக்கணும், நான் வேலை பார்த்துட்டு வரேன்னு பேசுகிற மனோஜ் இனிமேல் வாயே திறக்க முடியாது. கொஞ்சம் கூட துப்பே இல்லை அப்படின்ற மாதிரி வீட்டில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்கான சண்டே எபிசோட் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.